இந்த லக்ஷ்மி ஏன் இன்னும் வரல? ஜட்ஜ் சார், லக்ஷ்மி மேல எந்த தப்பும் இல்லை. ஷீ இஸ் இன்னசென்ட். அதனால இந்த குற்றத்துக்கான தண்டனையை நான் ஏத்துக்கிறேன். ஏன் ஏன் இப்படி பண்ண? இட் மீன்ஸ் அவளுக்கு என் மேல கோபம், ரொம்ப கோபமா இருக்கா. நான் ஜெயிலுக்கு வந்துட்டேன்ல, அண்ட் அவளால என்னை இங்க இப்படி பார்க்க முடியாதுல்ல. அப்ப என்னால மட்டும் முடியுமா? இல்ல, நோ வேஸ். அண்ட் நான் எப்படி அவளை ஜெயிலில் இருக்க விட முடியும்? அண்ட் அவளை காப்பாற்ற என்கிட்ட இந்த ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா நான் இப்படி லோன்லியா ஃபீல் பண்றேன். அட்லீஸ்ட் தைரியம் கொடுக்க வந்திருக்கலாம்ல. பட் லக்ஷ்மி அப்படிப்பட்டவ இல்லை. அவ கோவப்படுவா, ஆனா கண்டிப்பா வருவா. ஆனா எப்ப வருவா? லக்ஷ்மி ப்ளீஸ் வாங்க. ஆயுஷ், எனக்கு ரிஷியை மீட் பண்ணணும். ஏன்னா அவன் கண்டிப்பா எனக்காக அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்போ மீட் பண்ண விடுவாங்க இல்லையா? அவங்க வெயிட் பண்ண விடுவாங்க. ஆனா நீங்க அவ்வளவு வெயிட் பண்ணுவீங்களா? ரொம்ப கோவமா இருந்தீங்க, பழி அவர் மேல போட்டுக்கிட்டாருல. இப்போ நான் அவன் மேல கோவத்துல தான் இருக்கேன். ஆனா என்னால அவனை அங்க தனியா விட்டுற முடியாதுல்ல. நான் ஜெயிலுக்கு போயிருக்கேன், அதனால அங்க எப்படி தனிமை ஃபீல் ஆகும்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, அதோட அவனுக்காக அங்க காத்துட்டு இருக்கிறது அதானே எனக்கு தைரியத்தை கொடுக்கும். நான் இப்ப ஏதாவது பண்ணணும். ஐ நோ, நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாதான் நீங்க ஃபுல்லா இருப்பீங்க. அதோட எனக்கு மட்டும் இல்ல, இது மேல இருக்கிற கடவுளுக்குமே தெரியும். எனிவே கம் ஆன், நம்ம போலாம். ஓகே, நானும் வரேன். இது யாரு? ரிஷி ப்ரோ எனக்கு அண்ணன், இவங்களுக்கு ஹஸ்பண்ட். நீ யாருமா? என்னோட மாமா. அட ஆமா, இது எப்படி மைண்ட்ல இருந்து ஸ்லிப் ஆச்சு? உன்னோட அத்தா. மூளை இருக்கணும்ல. ஷாலு சரியான வாலு. ஆயுஷ், ஓவரா பேசிட்டு இருக்காத. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க என்ன பண்ற? கேக்குறாங்கல்ல, முக்கியமான கேள்விக்கு பதில் சொல்லு ஷாலு. இங்க என்ன பண்ற? Forget it. Listen லக்ஷ்மி, உனக்கே இந்த வீட்ல இடம் கிடையாது. உன்னோட இந்த சிஸ்டர் அடிக்கடி எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்துட்டு இருக்கணும்? பிரச்சனை இல்லாம நான் ஒன்னும் இங்க வர மாட்டேன். டோன்ட் என்கிட்ட இந்த மாதிரி வச்சுக்காத, ஓகே? நான் உன்கிட்ட பேசல. ஆனா நீ என்ன பத்தி தானே பேசிட்டு இருக்க. அக்கா கிட்ட எப்படி பேசிட்டு இருக்க? சோ இது ஏன் வீடு. நான் யார்கிட்ட எப்படி பேசணும்னு நீ எனக்கு கத்து கொடுக்காத, ஓகே? நான் உன்கிட்ட கத்துக்கணுமா? பட்டிக்காட்டு பொண்ணு. சோனியா, ஷாலு கிட்ட ஏன் இப்படி பேசுற? டாட், உங்களுக்கு இவளை பத்தி தெரியாது. எனக்கு எல்லாம் தெரியும். அவ யாரு, எப்படிப்பட்டவன். அதே மாதிரி நீ எப்படிப்பட்டவன் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். லக்ஷ்மி இந்த வீட்டு மருமக, அவ என் மக. ஷாலு லக்ஷ்மியோட தங்கச்சி. அதனால அவ இந்த வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு யாரோட பெர்மிஷனும் தேவையில்லை. அத நல்லா ஞாபகம் வச்சுக்க. இதுக்கப்புறம் மரியாதை குறைவா யாரையும் நீ பேசக்கூடாது. இத நான் சகிச்சுக்கவே மாட்டேன். போய்ங்கிறது. என்னப்பா? சாரி ஷாலு. இல்ல, ஏன் அவளை திட்டுறீங்க? வயசுக்கு மீறி பேசிட்டு இருக்கா. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். அத்தை எப்படி இருக்காங்க? இருக்கா. ரொம்ப கோவமா இருக்கா. நான் தான் அத்தைக்கு ரொம்ப கோவத்தை கொடுத்துட்டேன். ரிஷியால தான் அவ அப்படி இருக்கா. ஆனா இது எல்லாத்துக்கும் நான் தானே காரணம். இட்ஸ் ஓகே. டைம் இஸ் த பெஸ்ட் ஹீலர். காலம் எல்லாத்தையும் சரி பண்ணிடும். ஓகே, நான் போய் ரிஷியை மீட் பண்ண போறேன். நீங்க இப்போ எங்கேயும் போக வேண்டாம். நீங்க எந்த டென்ஷனையும் எடுத்துக்க தேவையில்ல. நாங்க அங்கதான் போறோம். உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க அங்க போயிட்டு ரிஷியை மட்டும் அங்க பாத்தீங்கன்னா உடைஞ்சு போயிடுவேன்னு சொல்றேன் அதானே? உன்னையும் ஜெயில பார்த்து உடைஞ்சு போயிட்டேன். என் குழந்தைகளுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பட் ஐ எம் ஹெல்ப்லெஸ். என்ன பண்ணீங்க? நீங்க தான் எங்க கூடவே இருக்கீங்கல்ல. இதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய சக்தியே. அதை தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் இது என்ன, எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு போயிருவேன். ப்ளீஸ் பா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். நீங்க தேவையில்லாம டென்ஷன் எடுத்துக்காம கூலா இருங்க. ஏன்னா அத்தைக்கும் நிச்சயமா உங்களோட துணை தேவை. அவங்களுக்காக நீங்க வீட்லயே இருங்களேன் ப்ளீஸ். ரொம்ப சந்தோஷமா. இங்க பாரு, நீலம் ஒன்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். அவகிட்ட மிகப்பெரிய பொக்கிஷமான நீ இருக்கேன்னு தெரியல. உன்னோட அருமை அவளுக்கு புரியல. சரி, ஓகே, நான் நீலம் கிட்ட போறேன். பத்திரமா போயிட்டு வாங்க. அக்கா, நான் தண்ணி குடிக்க போறேன். உனக்கு வேணுமா? இல்ல இல்ல வேண்டாம். ஆமா, எனக்கும் வேண்டாம். இவன் கிட்ட கேட்கவே இல்ல. இரு, நானும் இப்ப வரேன். ஓகே.
எல்லாரும் போயிட்டாங்க. ஸோ நானும் போய் ஏதாவது வேலை பார்க்க வேண்டியதான். அம்மா என்ன வேலை இருக்கு? நீ என்ன பண்ற சோனியா? இங்க எதுக்காக வந்த? நீ தண்ணி கிளாஸ புடுங்கனல்ல, அப்பவே தெரிஞ்சிருக்கணும் தண்ணி குடிக்க தான் வந்த. தண்ணி குடிக்கிறத விட இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு கூட உனக்கு தகுதி கிடையாது, சரியா? அண்ட் யூ அட என்ன பைத்தியக்காரத்தனத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. இப்பதானே நீ உங்க அப்பா கிட்ட வாங்கி கட்டிக்கிட்ட, அதெல்லாம் யோசிக்க மாட்டியா? சரி சொல்லு, எதுக்கு இப்ப சண்டை போட்டுட்டு இருக்க? லிசன், அப்புறம் உன் மனசு நோகுற மாதிரி ஏதாவது சொல்லிடுவேன். காலம் புறா அதை நினைச்சு நீ கவலைப்பட வேண்டியிருக்கும், புரிஞ்சுதா? நீ இந்த வீட்டுக்குள்ள இருக்கனா அது என் அப்பாவால தான் இருக்க. சோ அவரை மிஸ்யூஸ் பண்ணிடாத. வாய மூடுறி. எனக்கு கத்து கொடுக்காத, உன் வேலைய பாரு. பரவாயில்ல, உங்க அப்பாவோட நல்ல குணமாச்சு உனக்கு தெரியுதுல்ல. ஏன்னா உன் கண்ணுக்கு மலிஷ்காவை தவிர வேற யாரும் ஆமா, நல்ல. எனக்கு அவளை பிடிக்கும். ஏன் பிடிக்கும் தெரியுமா? அவ எங்களோட கிளாஸ், எங்களோட லெவல்ல இருக்கா. நாட் லைக் யூ பீப்புள். முதல்ல அந்த லக்ஷ்மி இந்த வீட்டுக்குள்ள வந்தா, இப்போ நீ வந்திருக்க. இதோ உங்களுக்கு அப்படி இங்க என்னதான் தேவை? ஓ எஸ், இது பணக்கார வீடு. இங்க நல்ல ஜாலியா இருக்கலாம், நல்ல உல்லாசமா வாழலாம், காஸ்ட்லி ஃபுட் கிடைக்கும். போதும், நிறுத்து. அளவுக்கு அதிகமா பேசிட்ட. என் வாய கிளறாத. நீ சொல்றிய ஆடம்பரமான வாழ்க்கை, பெரிய வீடு, இதெல்லாம் நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். நான் கிராமத்துல இருந்த வீடு இந்த வீடை விட பெருசா இருக்கும். கெடுதலான இந்த சாப்பாடை பத்தி பேசுறல்ல, எங்க ஊர்ல நல்லாவே கிடைக்கும். அப்புறம் இந்த கிச்சன் சைஸுக்கு எங்க பாத்ரூம் இருக்கும். ஆனாலும் எங்களுக்குள்ள கலாச்சாரம் இருக்கு. நாங்க என்னைக்கும் அம்மா அப்பாவை தலகுனிய வைக்க மாட்டோம். ஆனா உங்க அப்பாவை நீ தலகுனிய வச்சிட்டு இருக்கல்ல. இத பாரு ஷாலு, நீ ரொம்ப ஓவரா பேசிட்ட. How dare you? சோனியா கிட்ட நீ இப்படி தான் பேசுவியா? ஆன்ட்டி, முதல்ல அவளுக்கு புரிய வைங்க. நீங்க இவளுக்கு தான் சொல்லணும். Shut up. Control your mouth. இல்லனா உன்னை கண்ட்ரோல் பண்ண எனக்கு நல்லா தெரியும். ஐம் சாரி, நான் என்ன தப்பும் பண்ணல. ஆனா நீங்க என்ன பார்த்து கத்துறீங்க. இவ இருக்கால, ஆ. நீங்க ரெண்டு சிஸ்டர்ஸும் தப்பே பண்ண மாட்டீங்க. நாங்க தான் தப்பு பண்றோம். சீரியஸ்லி, உங்கள மாதிரி ஆட்களை எங்க வீட்டுக்குள்ள நுழைய விட்டோம் பாரு. அதுதான் நாங்க பண்ண பெரிய தப்பு. இல்ல, இதை விட பெரிய தப்பே நீங்க பண்ணிருக்கீங்க. சொல்லவா? உங்களோட சுயநலத்துக்காக தான் என்னோட சிஸ்டரையே இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க. கூட்டிட்டு வந்துட்டு எவ்வளவு ப்ராப்ளம் பண்றீங்க. எங்க எப்படின்னு எல்லாம் உங்களுக்கே தெரியும்ல. அவளை தூக்கி ஜெயில கூட போட்டீங்க. அப்புறம் அக்கா ஜெயிலே இருந்திருப்பா. மாமா தான் அவளை காப்பாத்தினாரு. Shut up. நீ கொஞ்சம் வாயை மூடுறியா? உன் நாக்க அடக்கி பேசு. இல்லனா எப்படி உங்களை அடக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஓகே? போதும் அத்தை, இவகிட்ட எல்லாம் ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்காதீங்க. இவ லக்ஷ்மி இல்ல, அவளாவது நம்ம கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டா. You are right. உங்க வாயிலேயே என் அக்கா கிட்ட நல்ல குணங்கள் இருக்குன்னு சொல்லிட்டீங்கல்ல. இப்போ நீங்க எல்லாம் எவ்வளவு கேவலமா நடந்துக்கிட்டீங்க. ஆனா மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. என் அக்கா கிட்ட இருக்க நல்லது உங்க கண்ணுக்கு தெரியுது. ஷிட். அட, அண்ணியும் காணும், ஷாலுவையும் காணும். சீக்கிரம் வந்துட்டானோ? யாருமே இல்ல. சரி, திரும்ப போயிடுவோம். எனக்கு என்ன? ஷாலு, ஏய் ஷாலு 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 ஷாலு, என்னாச்சு? கிச்சன்ல அவன்ல எதுவும் உட்காந்துட்டு வரியா என்ன? செக்க செவந்து உள்ள இருந்து வெளியே வரியே, என்ன விஷயம்? ஷாலு ஷாலு, இங்க பாரு. என்னாச்சு? கிச்சன்ல யாராவது இருந்தாங்களா என்ன? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? சோனியா ஓவரா பேசுறா. உங்க அம்மா கூட அங்க வந்துட்டாங்க. ஓ காட், ஏதாவது சொன்னாங்களா என்ன? சொன்னாங்களா? ரொம்ப பேசிட்டாங்க. நானும் சும்மா இல்லாம நல்லா பேசிட்டேன். இங்க பாரு, நீ உங்க அம்மாக்கு கொஞ்சம் புரிய வை. அவங்க என்கிட்ட ஒன் செகண்ட். நீ என் அம்மாவை திட்டிட்டியா? ஆ, ஏய், என்ன நீ? பூகம்பமே வெடிக்க போகுது. நீ சோனியாவை திட்டினா பரவாயில்ல, என் அம்மாவை திட்டி இருக்க. இனி உன்னால வீட்டுக்கு வர முடியாது. அப்ப நான் என்ன செய்ய? வாய மூடிட்டு கேட்டுக்குவா. இல்ல கேட்டுக்கலாம் சொல்லல. உன்னை யாரும் திட்டுற மாதிரி நீ எதுவும் பண்ணாதன்னு தான் சொல்றேன். எந்த தப்பும் பண்ணாம அவங்க பேசுறதை எதுக்கு கேட்டுக்கணும்? இல்ல ஷாலு, நீ எல்லாத்தையும் கேட்டுக்கணும்னு சொல்ல வரல. பட் நீ அமைதியா இருந்தா எல்லாரும் அமைதியா ஆயிடுவாங்கல்ல. அமைதியா இருக்க சொல்றியா? இல்ல ஆயுஷ், சொல்றத கேளு. நான் எதுவும் பேசல, அமைதியா தான் இருந்தேன். தண்ணிய குடிக்கிறதுக்கு கிச்சனுக்கு போனேன். ஆனா தண்ணிய கூட குடிக்க விடாம சோனியா அதை புடுங்கிட்டா தெரியுமா? அதுக்கப்புறம் வாய்க்கு வந்த மாதிரி அவ என்கிட்ட பேசினா தெரியுமா? அப்புறம் உங்க அம்மா வந்துட்டாங்க. அவங்க தேவையில்லாம என்ன கத்துறாங்க. எப்படி சும்மா இருக்கிறது? இங்க பாரு ஷாலு, அவங்க திட்டுறத கேட்டுக்கன்னு சொல்லல. அவங்க ஏதோ சொல்ற அளவுக்கு நீ சந்தர்ப்பம் கொடுக்காதன்னு தான் நான் சொல்றேன். ஐயோ, நானும் அதை தான் சொல்றேன்.
அவங்க பேச நான் சந்தர்ப்பம் கொடுக்கல. முதல்ல நான் எதுவும் பேசல. நான் அதைத்தான் சொல்றேன் ஷாலு, நீ எதுக்காக அவங்க கிட்ட பேசுன? டேய் என்ன பண்ணிட்டு இருக்க? பைத்தியம் உனக்கு? டேய் சொல்றல இல்ல, நான் ஒரு நாய்டா, வள்ளு கத்திக்கிட்டு இருப்பேன்ல. எனக்கு இதெல்லாம் வேணும்டா. அந்த மலிஷ்காவோட அப்பா சரியா தான் சொன்னான். நான் நாய் லொல்லு கொலை பண்ண சொன்னா. நான் வேற எதுவும் செய்ய மாட்டேன்னா. செய்யறதெல்லாம் அறகுறையா தான் இருக்குன்னா. நான் லட்சுமி கிட்ட போய் அவகிட்ட போய் சொன்ன என் பேச்ச கேளுன்னு. ஆனா அவ கேட்கல. அவகிட்ட போய் நான் சொன்ன, தெளிவா சொன்ன, ரிஷியை காப்பாத்துறதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு நான் சொன்னேன். கேட்கல. என்கிட்ட கேளு. சொல்றத கேளு. அந்த ஆதாரத்தை கொடுக்கறேன்னு சொன்னேன். அதுக்கு பதிலா என் கூட வந்துரு லட்சுமின்னு அவகிட்ட நான் கேட்டேன். அவ அந்த ரிஷி பின்னாடியே சாகுறா. அப்ப அந்த ரிஷியை நான் கொலை பண்ண போறேன். அப்பதான் அவ என் பின்னாடி வருவா. நீ யார வேணா அடி, யார வேணா கொலை பண்ணு. ஆனா என் வீட்டு சாமான எதுக்கு உடைச்சுக்கிட்டு இருக்க? தலையை உடைச்சிடுவேன். என் மூட கெடுத்துறா சொல்லிட்டேன். அமைதியா இரு, அமைதியா இரு. உட்கார், உட்கார். சொல்றத கேளுடா, அமைதியா இரு. ஏன் இப்படி கத்துற? மறுபடியும் லட்சுமியா? அந்த லட்சுமி உனக்கு கிடைக்கவே மாட்டா. ஏன்டா அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க? உனக்கு 1000 பொண்ணுங்க கிடைப்பாங்கடா. எனக்கு 1000 பேர் வேணாம். எனக்கு லட்சுமி மட்டும் தான் வேணும். எனக்கு அவ மட்டும் போதும். எனக்கு என்ன ஆனாலும் சரி, அந்த லட்சுமி மட்டும் எனக்கு போதும்டா. ஏய் பைத்தியம் பிடிச்சு அலையாதடா. நீ என்ன அவ்வளவு லவ் பண்றியா அவள? ரொம்ப அதிகமா லவ் பண்றேன். உண்மையா அவளை காதலிக்கிறேன். இது வரைக்கும் இந்த மாதிரி நான் யாரையும் லவ் பண்ணதில்ல. என்னோட பழைய மனைவி கிட்டே இல்ல, அதோட நேகா கிட்டே இல்ல, யாருக்கிட்டே இல்ல. கண்ணை மூடினா லட்சுமி, கண்ணை திறந்தா லட்சுமி. நான் என்ன செய்யறது தெரியவே இல்ல. இல்ல கேட்க முடியாது. ஷாலு, நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். உன்னால அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளேயே வர முடியாம போயிடும். நீ ஏன் புரிஞ்சுக்க தேவையில்லாம மாட்டேன்? புரிஞ்சுக்கிற. உன் நானா இஷ்டத்துக்கு தப்பு பண்ணாத. பண்ணேன்னு சொல்றேன். நான் சொல்றத கேட்கவே. போதும், நிறுத்துங்க. 2 நிமிஷம் தனியா விட்டா உடனே சண்டை போட ஆரம்பிச்சிருவீங்களே. எனக்காக ஒண்ணு பண்ணுங்களேன். உங்ககிட்ட நிறைய நல்ல குணம் இருக்குல்ல, பேசாம இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இவளுக்கு எடுத்து சொல்லி கொஞ்சம் புரிய வைங்களேன். உன்னோட நல்ல குணத்தை அங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணு. இவனுக்கு தான் அது தேவையா இருக்கு. இவனை திருத்து. சரி சரி, நான் என்னோட தங்கச்சியையும் திருத்துவேன், என் தம்பியையும் திருத்துவேன். ஆனா ப்ளீஸ், இப்ப எனக்கு ரிஷிய பார்க்கணும். ஓகே டன். சரி அதெல்லாம் விடுங்க. சரி, Come on, வா போலாம். வாங்க போலாம். சரி, வா போலாம். ஒரு நிமிஷம் பின்னாடி போங்க. நீங்க என்ன சொன்னீங்க? ரிஷி ப்ரோ வெயிட் பண்ணிட்டு இருப்பாருல? ஆமா. இந்நேரம் அவர் தவிச்சுக்கிட்டு இருப்பாரு. நாம சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். என்கிட்ட ஒரு பிளான் வச்சிருக்கேன். சர்ப்ரைஸா? அது என்னது? சொல்றேன் இருங்க, சொல்றேன். ஃபாலோ மீ. கம் ஆன். உனக்கு இந்த கதையெல்லாம் தெரியுமா? அம்பிகாவதி, அமராவதி, லைலா, மஜ்னு. என்கிட்ட பணம் எவ்வளவு இருந்தது தெரியுமா? நான் தான் இங்க பணக்காரன். இந்த ஏரியாலேயே நான் தான் பெரிய ஆளு. நான் 2 வண்டி வச்சிருந்தேன். சொந்த வண்டி, வாடகை வண்டி எல்லாமே என்கிட்ட இருந்தது. அதெல்லாம் கையை விட்டு போச்சு. அதுக்காக 1% கூட கவலைப்படல. 1% கூட. எனக்கு தேவை லட்சுமி தான். அதுக்காக மறுபடியும் சம்பாதிப்பேன். அதே லட்சுமிக்காக திரும்ப இழந்தா கூட. ஆனா எனக்கு லட்சுமி வேணும்டா. அவ கழுத்துல ரிஷி கட்டினது ஒண்ணு தொங்குது, அந்த தாலி. அது இருக்கட்டும். அவ என்ன லவ் பண்றானா? அதெல்லாம் லவ்வே கிடையாது, பிரம்ம. அவ என்னத்தான் லவ் பண்றா. நானும் பண்றேன். சரி அமைதியா இரு. நீ லட்சுமியை இவ்வளவு லவ் பண்றேன்னு எனக்கு சத்தியமா தெரியாதுடா. அப்படியா? நான் சொல்றத கேளு. என் கண்ணை பாரு. லவ் தெரியுதா? நல்லா தெரியுது. தெரியுதா? என் கூட வா. என் கூட வாடா. யார் கழுத்தை வெட்டணும்னு சொல்லு, நான் வெட்டுறேன். இல்லடா கழுத்தெல்லாம் வெட்ட வேண்டாம். நம்ம நேரா போய் ஒரு ஜோசியரை பார்த்து அவர்கிட்ட விஷயத்த சொல்லலாம். பாருங்க, என் கண்ணுல இருக்கிற லவ்வ பாருங்க அப்படின்னு சொல்ல போறேன். மனச பார்க்க சொல்றேன், நெத்திய படிக்க சொல்றேன், என் கை ரேகையை காட்டுறேன். நல்லா பார்த்து சொல்லுங்க. என்ன பண்ணா எனக்கு லட்சுமி கிடைப்பான்னு பார்த்து சொல்லுங்கன்னு கேக்குறேன். ஏதாவது வழி இருக்கும். அவ சொல்லுவான்ல. சரி சரி, நம்ம பாத்துக்கலாம். நாளைக்கு போலாம். இன்னைக்கு அமைதியா இரு. நல்ல ஜோசியர் கிடைக்க டைம் ஆகும், அதனால வெயிட் பண்ணு. சரி நம்ம நாளைக்கே போலாம். வந்து உட்காரு. பரவாயில்ல, நடுவுல ஒரு நாள் தானே இருக்கு. சரி. சரக்கு இருக்கா? இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த ஜோசியர் என்ன சொன்னாலும் நான் பண்ண தயாரா இருக்கேன். அவர் என்ன ஆந்தையோட நகத்தை வெட்டிட்டு வர சொன்னாலும், மொட்டை அடிக்க சொன்னாலும், இல்ல மாந்திரிகம் பண்ண சொன்னாலும், என்ன வேணா பண்ண தயாரா நான் இருக்கேன். எனக்கு லட்சுமி கிடைச்சாலே போதும். லட்சுமி கண்டிப்பா கிடைப்பா. உனக்கு ஜோசியர் வேணுமா இல்ல அடிமை வேணுமா? எனக்கு யார் வேணாலும் சரி, ஆனா எனக்கு லட்சுமி வேணும். கண்டிப்பா கிடைப்பா. சார் வணக்கம். வணக்கம். ரிஷி ஒபேராய சந்திக்க. இல்ல, நீங்க அவரை சந்திக்க முடியாது. எப்ப பாரு எங்களால அலோவ் பண்ண முடியாது. எப்ப பாரா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு விசிட்டர் வந்துட்டு போனாங்க. யார் வந்துட்டு போனா? மலிஷ்கா சிங்னு ஒருத்தவங்க வந்தாங்க. ஆமா, மலிஷ்கா சிங்னா யாரு? ஆயுஷ். ஓ ஓகே, இங்க மலிஷ்கா வந்தாளா? ஆமா, ஒரே நாள்ல இத்தனை விசிட்டர்ஸ் எங்களால அலோவ் பண்ண முடியாது. போங்க. சார் ப்ளீஸ் கொஞ்ச நேரம் மட்டும் அலோவ் பண்ணுங்களேன், முக்கியமான வேலை இருக்கு. ரூல்ஸும் ரொம்ப முக்கியமானது மேடம். சார் நீங்க நிறைய பேரை அலோ பண்ண முடியாது. ஆனா இவங்க 2 பேரையும் பண்ணுங்க. நான் உள்ள போல ப்ளீஸ். இவங்க 2 பேரையும் மட்டும் அனுப்புங்க ப்ளீஸ் சார். சார், இவங்க அவரோட மனைவி, நான் அவர் தம்பி. ப்ளீஸ். ஆமா சார், ப்ளீஸ் ப்ளீஸ் சரி. சார். 10 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள விசிட்டர் டைம் முடிஞ்சிடும். அதுக்குள்ள நீங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. உங்களுக்கு 10 நிமிஷம் போதும். போதும் சார், போதும். சார் பத்தாது சார்.
சும்மா சொன்னேன் சார். போதும். தேங்க்யூ சார். போங்க போங்க. போங்க, சீக்கிரம் போங்க, போங்க. சீக்கிரம் போங்க. போங்க. அண்ணே ஒரு நிமிஷம். இப்ப என்ன என்ன பண்றீங்க? ஆயுஷ்? நாம என்ன டிசைட் பண்ணோம்? சர்ப்ரைஸ். அட ஆமால நான் மறந்தே அட போயிட்டேன். ஆமா நானும் மறந்துட்டேன். ஆயுஷ் என்ன பண்ணாலும் சீக்கிரம் பண்ணு சரியா? நம்ம கிட்ட குறைஞ்ச டைம் தான் இருக்கு. ஆமா இங்க பாரு. இதெல்லாம் ஒர்க் அவுட் அண்ணே ஆகும்ல. என்ன அண்ணே நீங்க? இங்க பாருங்க. ரிஷி ப்ரோவோட சந்தோஷம் டபுள் ஆயிடும். அவர் ஹாப்பியா இருக்கணும்னு தானே பண்றோம். மறந்துடாதீங்க. அவர் ஹாப்பியா இருப்பாரு. ஐயோ சீக்கிரம் போ. டைம் ஆகுதுன்னு சொல்றல, டைமே இல்ல நமக்கு. ஆமா. சீக்கிரம் போ. சீக்கிரம். ஏய் பாத்து. ஆயுஷ் உனக்கு. ஐயோ ஒரு பாத்து, செகண்ட். பாத்து. இப்ப நீ என்ன பண்ண? நான் என்ன இங்க பாரு, பண்ணேன்? உன் மனசுக்குள்ள நீ திட்டுனல. நான் திட்டவே இல்ல. ஒரு நிமிஷம். நான் மனசுக்குள்ள ஏன் திட்டணும்? நான் ஓப்பனா நேரா திட்டுவேன். ஐ சீ. திட்டி காட்டு. என்ன இது? கீழே விழுந்த உடனே கிறுக்குன்னு சொல்றா. கிறுக்கா ஐயோ, நான் கொஞ்ச கிறுக்கு நேரம் அமைதியா இருங்களேன். கொஞ்சம் போய் சீக்கிரம். ஓஹோ ஆமால. சரி நான் கிளம்பிட்டேன். ஆயுஷ் உண்மையிலேயே கிறுக்கன் தான். நீங்களும் அவரை போய் பார்க்கணும்னு சொன்னீங்க. நான் அவன் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் போய் உங்களுக்கு பார்ப்பேன். கொடுத்ததே 10 நிமிஷம் தான். இப்ப அதுல 9 நிமிஷம் தான் இருக்கு. சரி பாத்துக்கங்க. வாக்கா அங்க போய் உட்காரலாம். வா. ஆயுஷ் இங்க. ரிஷி ப்ரோ எப்படி இருக்கீங்க? நீ 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 இங்க? நான் தான். ஏன் நீ ஏன் வந்த? என்ன இப்படி கேக்குறீங்க? பிரதரை பார்க்க வராம என்ன பண்ணுவான்? யோவோ, லக்ஷ்மி எங்க? அவங்க வரல. ஏன் வரல? அவங்களுக்கு வேலை இருந்துச்சு. எதுக்கு என்ன இப்படி புடிச்சு வச்சிருக்கீங்க? லக்ஷ்மி அண்ணி வந்தாங்கன்னா அவங்கள புடிங்க. யாருக்கு எங்க போறா? இங்க பாருங்க, எல்லாரும் பாக்குறாங்க. என் மானமே இதுக்கு தாண்டா லாயக்கு. அவளுக்கு வேலை இருக்கா? நான் இங்க ஜெயில மாட்டி தவிச்சுக்கிட்டு இருக்கேன். அவளுக்கு அங்க இதை விட முக்கியமான வேலை இருக்கா? வருவாள, அப்ப கவனிச்சுக்கிறேன். என்ன நீங்க தம்பி வந்தா தம்பி கிட்ட பேசுங்க. அண்ணிய பத்தியே பேசுறீங்க. உங்களை பார்க்க அண்ணி வந்திருக்காங்க. என்னாச்சு? என்னடா அண்ணி வந்திருக்காங்க? நீ அண்ணியா? ஐயோ என்ன நீங்க பாருங்களேன். அண்ணா சொல்றதுக்கு பதிலா அண்ணின்னு சொல்றீங்க. எவ்வளவு மிஸ் பண்றோம் தெரியுமா? ஃபுல் ஃபேமிலி உங்களை மிஸ் பண்ணிட்டு இருக்கு. எக்ஸாக்ட்லி. நான் இங்க ஜெயில இருக்கேன். இது இன்னைக்கு என்னோட ஃபர்ஸ்ட் டே. அண்ட் நீங்க எல்லாரும் ஆல்ரெடி என்ன மிஸ் பண்றீங்க. ஆனா லக்ஷ்மி, அவளுக்கு வேலை மட்டும் தான் முக்கியம் இல்ல. ஒரு வாட்டி கூட என் ஞாபகம் வரவே இல்லையா? பேசிட்டே போறீங்க. இவ்வளவு இன்சல்ட் பண்றீங்க, அடிக்கிறீங்க. பிரதர், உங்க பிரதர் இங்க வந்திருக்க. ஆனா நீங்க என்ன பத்தி பேசாம வராத அண்ணிய பத்தி நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்கிட்டயே கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. என்ன நீங்க ஆள பாரு. உட்கார. அக்கா என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அதான் மாமாவை பார்க்க போறேன் இல்லையா? மீட் பண்ண தான் போறேன். ஆனா எனக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. நான் இங்க ஜெயில இருக்கும்போது ரொம்பவே தனியா இருந்தேன். ஜெயிலுக்குள்ள இருக்கிறதுக்கு ரொம்பவே தைரியம் தேவை. சரி, அதான் நீ வெளியே இப்ப வந்துட்ட இல்லையா? மாமாக்கு தைரியத்தை கொடு. முடிஞ்ச அளவுக்கு தைரியம் கொடு. இங்க இருந்து வெளியில வர வரைக்கும் ரிஷி உள்ள நல்லா இருக்கணும். அட, இட்ஸ் மீ ப்ரோ. இட்ஸ் மீ, யுவர் பிரதர், யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட், க்ளோஸ் ஃப்ரெண்ட், அண்டர்வேர் ஃப்ரெண்ட். ப்ரோ, எல்லாத்தையும் நீங்க மறந்து போயிட்டீங்களா என்ன? சின்ன வயசுல நம்ம ஒண்ணா ஸ்கூலுக்கு போகும்போது ஒண்ணா படிப்போம். அதுலயும் நீங்க ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிப்பீங்க. ஞாபகம் இருக்கா? அது ஒரு அழகிய நிலா காலம். நீ இது என்ன நம்ம வீடா? போலீஸ் ஸ்டேஷன். சரி, நீங்க இருந்து கிளம்பு ப்ளீஸ். எனக்கு லட்சுமியை பார்க்காம வேற யாரையும் பார்க்க விருப்பம் இல்ல. நான் அவகிட்ட தான் பேசணும். நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. அப்படியா? மனிஷ்காவையும் மீட் பண்ணீங்க? மனிஷ்காவை மீட் பண்ணது நல்லதா போச்சு. அட்லீஸ்ட் அவளுக்காவது என்ன பார்க்கணும்னு தோணுச்சுல. அவ எந்த வேலைக்கும் போகல. அவளுக்கு எந்த வேலையும் முக்கியம் இல்ல. ஆனா இந்த லட்சுமி மறந்துட்டால. ஆனா நான் மறக்க மாட்டேன். யாரோ வந்திருக்காங்க. இவர் ஜென்ஸ்ன்றதுனால அலோவ் பண்ணிருக்கோம். அவங்க ஒரு லேடிங்கிறதுனால வெயிட்டிங் ரூம்ல இருக்காங்க. நீங்க அங்க போங்க. லேடினா அப்போ லட்சுமி தான் இங்க வந்திருக்காளா? அது இல்ல, அவளுக்கு வேலை இருக்கும். இங்க வந்திருக்க மாட்டா. மலிஷ்கா என்ன பார்க்க திரும்ப வந்திருக்காளா? இல்ல மாம்? இல்ல, மலிஷ்காவோட மாம். கிரணா ஆண்டியா? ஒரு செகண்ட். நீ ஒரு வேலை பண்ணு. நான் பார்க்க வரலன்னு நீயே போய் சொல்லிடு. போய் சொல்லிடு போ. இல்ல ரிஷி ப்ரோ, இங்க பாருங்க. கிரண் ஆண்டியை நான் கேர் பண்றது இல்ல. ஆனா நீங்க அவங்கள மீட் பண்ணலனா அவங்களுக்கு இன்சல்ட்டிங்கா ஃபீல் ஆகும்ல. ப்ளீஸ் கம் ஆன் வாங்க. வரேன். கண்டவங்களாம் வராங்க. இவ்வளவு காலம். அது சரி, லக்ஷ்மி என்னை பார்க்க ஏற்கனவே வந்துட்டா. இந்த ஆயுஷ் தான் என்கிட்ட மறைச்சிருக்கான். அப்ப இந்த லக்ஷ்மி தான் அந்த குறும்புக்காரியா? அதுவும் என்கிட்டயேவா? இப்ப நான் காட்டுறேன். மலிஷ்கா, நீயா திரும்பவும் பார்க்க வந்திருக்கியா?
என்ன அவ்வளோ மிஸ் பண்றியா? அட லக்ஷ்மி, நீயா? என்ன இங்க என்ன பார்க்க வந்தியா? உன் கூட மலிஷ்காவும் இங்க வந்திருக்காளா என்ன? உனக்கு அப்ப மலிஷ்காவை தான் பார்க்கணுமா? இல்ல, அது என்னன்னா எனக்கு உள்ளுக்குள்ள இருந்து ஒரு ஃபீலிங் வந்துச்சு. நாம யாரையாவது மனசார விரும்பி அவங்க நம்ம பக்கத்துல இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா அப்ப நம்ம உள் மனசு அதை சொல்லிடும். எனக்கும் அப்படிதான் ஃபீல் ஆச்சு. ஒரு செகண்ட், எங்க போற? மலிஷ்காவை தானே மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்ட. அவ தானே உனக்கு க்ளோஸ், அவ தானே உன் பக்கத்துல இருக்கணும்னு ஆசைப்படுற. சரி, நான் போய் மலிஷ்காவே கூட்டிட்டு வரேன்.